பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ச்சியாக 3 கேள்விகள் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு வாரம் முழுவதும் ஏன் அழுகிறாய் என்று பார்த்தோம். யார் யார் அழுதார்கள் என்று பார்த்தோம். எதற்காக அழுதார்கள் என்று பார்த்தோம். இரண்டாவது வாரத்தில் முழுவதுமாக ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்று பார்த்தோம். யார் யார் என்னென்ன காரணத்திற்காக சாப்பிடாமல் இருந்தார்கள் என்பதை பார்த்தோம். இந்த வாரம் முழுவதும் ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்கிற தலைப்பிலே 3வது கேள்வியாக அதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய தேவ சமூகத்தில் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத வசனம். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றுவார் என்று சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன். நமக்கு நன்கு அறிமுகமான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 35வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். எங்கே வருவார்கள்? சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதற்கு ஒப்பனையாக இன்னொரு வார்த்தை இருக்கிறது. நான் அதையும் வாசித்து விட்டு அதற்கு பின்பு இந்த 2 வசனத்திலும் தேவன் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்பதை சொல்லி நாம் நிறைவு செய்ய போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 31:12 எரேமியா 31:12 போட்டிருக்கு, அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் கம்பீரித்து. அதாவது யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள், அவர்கள் திரும்ப வருவார்கள். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் திரும்ப வந்து சீயோனின் உச்சியில் என்ன செய்வாங்க? கம்பீரிப்பார்கள். அப்புறம் கர்த்தர் என்ன செய்வாராம்? நான் 13ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உங்களையும் என்னையும் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவார். ஆனால் 2 இடத்துலையும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோனுக்கு வந்து. அதே போல் இங்கேயும் போட்டிருக்கு, அவர்கள் சீயோனின் உச்சியில் வந்து கம்பீரித்து என்று எழுதப்பட்டிருக்கு. நான் ரொம்ப எளிமையாக 2 காரியம் சொல்கிறேன். ஒன்று பூமிக்குரிய சீயோன், 2வது உன்னதத்திற்குரிய சீயோன். பூமிக்குரிய சீயோன் என்பது கர்த்தருடைய ஆலயம். சீயோனில் நான் இப்படி சொல்லலாம், சீயோனுக்கு நிறைய பேரை கர்த்தர் சீயோன்னு சொல்லுவார். நீங்களும் நானும் கூட கர்த்தருக்கு யார் தெரியுமா? சீயோன் தான். நான் இப்படி சொல்லட்டுமா? சீயோன் தேவனுடைய ஆலயம் இருந்த இடத்துக்கு பேர் என்ன? சீயோன். தேவ ஜனங்களுக்கு பேரும் என்னது தான்? சீயோன் தான். நம்ம கூட பாட்டு படிப்போம்ல, தூரம் திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி, தூரம் திரிந்த சீயோனே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மன வாட்டியாக்கினது. என்னை ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து என்னை அத்தன் மன வாட்டியாக்கினது. என்னை தந்தானை துதிப்போமே. மறுபடியும் சொல்கிறேன், எருசலேமில் இருக்கிற சீயோன் இருக்குல்ல, அது ஒரு சீயோன். நீங்களும் நானும் ஒரு சீயோன். அதே போல் பரலோகத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னது? அதுவும் ஒரு சீயோன். சரியா? அப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறது, முதலாவது சொல்கிற சீயோன் என்னன்னா, எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற சீயோனை அவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு சீயோன். 2வது சீயோன் எருசலேம், அதாவது பரலோகத்தில் இருக்கிற சீயோன். பைபிளில் போட்டிருக்கு சீயோன் மலையிலே அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நான் அதுக்குள்ளெல்லாம் போனால் நேரம் ஆயிடும். அப்போ 2 சீயோன். முதலாவது இங்கே பூமியில் இருக்கிற சீயோன், கர்த்தருடைய ஆலயம்.
கர்த்தருடைய சபை, அதுதான் என்னதுன்னா சீயோன். இந்த சீயோனுக்கு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வருவார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் சஞ்சலத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். அதே போல் இந்த சீயோனுக்கு வந்து இந்த சீயோனிலே வாசமாயிருக்கிற ஜனங்கள், தொடர்ந்து படிக்க நிறைய வசனம் இருக்குது. அவர்கள் சீயோனிலே பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே வந்து சேருவார்கள். நேரம் இல்லை வசனம் சொல்கிறதுக்கு, சரியா? அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இப்படி சீயோனுக்கு வர்றவங்க தான் சஞ்சலம் நீங்கி சந்தோஷம் அடைவார்கள். முதலாவது, இந்த பூமியில் வாழும் பொழுது நமக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபைக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். நம்ம சபையோடு இணைந்து வாழணும். அப்படி வாழும் பொழுது உங்கள் சஞ்சலத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். ரெண்டாவது, நம்ம ஒரு உத்தம கிறிஸ்தவ ஜீவியம் செஞ்சு இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிக்கும் பொழுது பரமசியோனுக்கு போயிடுவோம். சரிங்களா? எங்கே போயிடுவோம்? பரம சீயோனுக்கு போயிடுவோம், உன்னத சீயோனுக்கு போயிடுவோம். அப்படி போகும்போது அங்கே என்ன இல்லை? அங்கே வருத்தம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. அதுக்கும் கூட பாட்டு வருது, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்ட நஷ்டம் அங்கு இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்ட நஷ்டம் அங்கு இல்லை, எப்போதும் அங்கு சந்தோஷமே, எந்நாளும் கொண்டாட்டமே, எப்போதும் அங்கு சந்தோஷமே, எந்நாளும் கொண்டாட்டமே, பரலோகமே பரலோகமே, பேரின்பம் பேரின்பமே, தினந்தோறுமே தினந்தோறுமே, அங்கு ஆனந்தம் ஆனந்தமே. அதனால தான் அழகாக பாட்டு படிச்சிருக்காங்க, ஆனந்தமா இன்ப காணம். சரியா? நிறைய பாட்டாக வருது, நேரம் ஆயிரும். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய சீயோனுக்கு வாருங்கள், உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும். இந்த பூமிக்குரிய சீயோனில் நீங்கள் நிலைத்திருந்து கர்த்தருக்குள் வாழ்வீர்களே ஆனால் உன்னத சீயோனுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அப்பொழுது எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் சமாதானம், நித்திய மகிழ்ச்சி. அங்கே தான் என்ன மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி. அப்போ தேவன் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவார். அதான் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடணுமா? முதலாவது, பூமியில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சர்ச்சுக்கு ஒழுங்காக போங்க, ஆண்டவரை ஒழுங்காக தேடுங்க. உங்கள் சர்ச்சில் வச்சு பைபிள் சொல்லுது, என் ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள மகிழ பண்ணுவேங்கிறாரு. சீயோனுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்கள் சஞ்சலம் மாறும். அதே போல் ஒரு நாள் வரும்போது உங்களை மீட்டு கொள்வார். ஒருவேளை அவருடைய வருகை இப்போ இருக்குமே, ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும்போது வருகை இருந்தால் நம்ம மீட்கப்பட்டுருவோம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. நம்ம எல்லாரும் மீட்டு கொள்ளப்படுவோம். பாட்டெலாம் நிறையா வருது, சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே. நம்ம ஏற்கனவே மீட்கப்பட்டுட்டோம், பாவத்திலிருந்து உலகத்திலேருந்து மீட்கப்பட்டாச்சு. அடுத்தது இந்த பூமியை விட்டு மீட்கப்பட்டு எங்கே போனோன்னா பரலோகத்துக்கு போனோம், பரம சீயோனுக்கு போனோம். அங்கே போனால் கஷ்டமே கிடையாது, சந்தோஷம் 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 சந்தோஷம்தான். அங்கே நமக்கு என்ன கிடையாது? துயரம் இல்லை, துக்கம் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. இன்னொரு பழைய பாட்டு உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் அங்கு உண்டு, உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. நேரம் ஆயிற்று, சரியா? கவனிங்க. முதலாவது சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த சீயோனுக்கு ஒழுங்காக வாங்க. சர்ச்சுக்கு நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திருச்சபைக்கு ஒழுங்காக போங்க. சபையில் நாட்டப்பட்டு கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தருடைய வருகை வரும்போது உங்களை மீட்டு கொண்டு பரமசியோனுக்கு கொண்டு போயிடுவார். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம், உங்களுக்கு சஞ்சலமே என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். God bless you.